ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமமும் காதலும். இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடல் உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு இந்த விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். உங்கள் உடல் உறவை மசாலாவாக்க நீங்கள் பல்வேறு புதிய சுவாரஸ்யமான விஷயங்களை முயற்சி செய்யலாம். ஆனால் அதற்கு முன்பு உடலுறவுக்கு முன்னும் பின்னும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். செக்ஸ் இன்பம் மற்றும் அன்பை பற்றியதாக இருக்க வேண்டும். அதே நேரம் அது சுகாதாரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். உடல் உறவின் போது வியர்வை மற்றும் பிற உடல் திரவங்கள் எவ்வாறு செயல்பாட்டில் ஈடுபடுகின்றன என்பதை பற்றி நாம் அறியாமல் இருக்க முடியாது. உடலுறவு கொண்ட பிறகு உங்கள் சிறுநீர் பையை காலி செய்ய வேண்டும். பிறப்புறுப்பு பகுதியை கழுவி சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டும். பாலியல் சுகாதாரத்தை ஒருபோதுமே புறக்கணிக்காதீர்கள். ஏனெனில் இது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. தூய்மையை பேணுவதற்கும் உடலுறவுக்கு பின் ஏற்படும் தொற்று நோய்களை தடுப்பதற்கும் மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. அவை என்னென்ன என்று இந்த செக்ஸ் வாழ்க்கையை பெற என்ன செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம். பாலியல் சுகாதாரம் என்பது பிறப்புறுப்பு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மை மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதை நோக்கமாக கொண்ட நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களின் தொகுப்பை குறிக்கிறது. இது தனிப்பட்ட கவனிப்பு மற்றும் தொற்று நோயை தடுப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையுமே உள்ளடக்கியது. சுகாதாரமற்ற உடலுறவு பாக்டீரியா, வஜினோசிஸ், ஈஸ்ட் தொற்று மற்றும் கிளடிமியா அல்லது கொனோரியா போன்ற பால்வினை நோய் தொற்றுக்களை ஏற்படுத்தலாம். மோசமான சுகாதாரம் விரும்பத்தகாத நாற்றங்கள், அரிப்பு மற்றும் அசௌகரியம், சுயமரியாதை மற்றும் பாலியல் நம்பிக்கையை பாதிக்கும். முறையற்ற சுகாதாரம் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை உருவாக்கலாம். மேலும் இது சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்களின் அபாயத்தையுமே அதிகரிக்கும். பொதுவான பாலியல் சுகாதார தவறுகள் என்றால் யோனி டச்சிங், அதாவது உங்கள் தனிப்பட்ட பகுதியை சுத்தம் செய்ய யோனி டச்சிங்கை நீங்கள் பயன்படுத்த நினைக்கலாம். ஆனால் இது இயற்கையான யோனி பகுதியை சீர்குலைத்து நோய் தொற்றுக்களுக்கு வழிவகுக்கும். எனவே அதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. பிறப்புறுப்பு அரிப்பு, அசாதாரண வெளியேற்றம் அல்லது வலி போன்ற அறிகுறிகளை புறக்கணிப்பது மிகவும் கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே இந்த மாற்றங்களை கண்டால் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். உடலுறவுக்கு பிறகு சுத்தம் செய்ய தவறினால் பாக்டீரியாக்கள் அதிகமாக பெருக்க வழிவகுக்கும். உடலுறவுக்கு பிறகு எப்போதுமே பிறப்புறுப்பை வெதுவெதுப்பான நீர் மற்றும் லேசான சோப்பு கொண்டு மெதுவாக சுத்தம் செய்ய வேண்டும். இப்போது சில முக்கியமான பாலியல் சுகாதார குறிப்புகளை பார்க்கலாங்க. பாதுகாப்பான உடலுறவை கடைபிடிப்பது அவசியம். எனவே பாலியல் பரவும் நோய் தொற்றுக்களில் இருந்து பாதுகாக்க மற்றும் பாலியல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆணுரைகள் போன்ற தடுப்பு முறைகளை பயன்படுத்த வேண்டும். சுகாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் இப்போது சொல்ல போகிறவற்றை செய்யலாம். அதாவது உடலுறவுக்கு முன்னும் பின்னும் சிறுநீர் பையை காலி செய்வது சாத்தியமான பாக்டீரியாக்களை வெளியேற்றவும் சிறுநீர் பாதை தொற்றுக்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவும். உங்கள் படுக்கைக்கு அருகில் ஒரு பாட்டிலில் தண்ணீரை நீங்கள் வைத்திருக்கலாம். அதனால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் குடிக்கலாம். உடலுறவுக்கு பிறகு குளிக்கவும். மென்மையான வாசனையற்ற சோப்பு மற்றும் தண்ணீரால் பிறப்புறுப்பு பகுதியை கழுவுவதன் மூலம் வழக்கமான தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிப்பது அவசியம். ஆனால் நீங்கள் குதவழி உடலுறவு கொண்டால் அதன் பிறகு குளிக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். ஏனெனில் குதவழி செக்ஸ் உங்கள் லிபிங்டரில் கண்ணீரை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் ஆசன வாயிலிருந்து பாக்டீரியாக்கள் அந்த கண்ணீரில் வந்தால் அது தொற்று நோயை ஏற்படுத்தும். செக்ஸ் பொம்மைகள் உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை மசாலாப்படுத்தலாம். ஆனால் அவற்றை பயன்படுத்திய பிறகு பாக்டீரியாவை அகற்ற அவற்றை சுத்தம் செய்யுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவற்றை சுத்தம் செய்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றுவதுதான். அந்தரங்க முடியை ஒழுங்கமைத்து பராமரிக்கவும். பாலியல் சுகாதாரம் என்பது உடலுறவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, ஈரப்பதம் மற்றும் பாக்டீரியாவை சிக்க வைக்கும் அபாயத்தை குறைக்க உங்கள் அந்தரங்க முடியை ஒழுங்கமைக்க வேண்டும். இது எந்த வகையான நோய் தொற்றுக்கான வாய்ப்புகளையும் குறைக்கும். உங்கள் தனிப்பட்ட பகுதியை துடைக்க ஒரு வழி உள்ளது. கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு மலக்குடலிலிருந்து உங்கள் பிறப்புறுப்புக்கு பாக்டீரியாக்கள் பரவாமல் இருக்க முன்பக்கமாக துடைக்க வேண்டும். எனவே உங்கள் பாலியல் நல்வாழ்வை பேணுங்கள் மற்றும் எந்த ஒரு சிக்கலின் அபாயத்தையும் குறைக்கும். அதே வேளையில் மிகவும் நிறைவான பாலியல் வாழ்க்கையை பெறுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.